ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்களா? ஆர் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்களா? முடிச்சுட்டு உங்களுக்கு உங்களோட ரெக்கவர்டு ஃபீல்ட்ல வேலை கிடைக்கல, ஸோ ஐடிக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றீங்க. பட் ஐடி அப்படின்னாவே கோடிங் ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வருது. அந்த கோடிங் ஜாப்ஸ் தாண்டி நான் கோடிங் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் AI கோச். நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளது வந்து ஒரு AI பேஸ்ட் டெக்னிக்கல் சேனல். பட் அந்த டெக்னிக்கல் டாபிக்ஸை எப்படி சிம்பிளிஃபைடா சொல்லி தரணும் அப்படின்றது நம்மளுடைய கோல். அதை தாண்டி நிறைய பேர் வந்து கோச் இந்த டெக்னிக்கல் சைடு விட்டுருங்க, நான் கோடிங் சைட்ல என்னென்ன மாதிரிலாம் ஜாப்ஸ்லாம் இருக்கு அதை கொஞ்சம் கண்ணில் காமிங்க, அட்லீஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படின்னா டெக்னிக்கலா உள்ள வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து என்னோட வீடியோல வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரைவேட் ஈவெண்ட் அப்டேட்டை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது என்னைக்கு நடக்குன்றது நான் நேற்றே சொல்லியிருக்கேன், சண்டே நான் அதை அப்டேட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் இருந்தாலும் திருப்பி கேட்குறீங்க. ஸோ 31 ஆகஸ்ட் நடக்க போகுது, சென்னையில தான் நடக்க போகுது. லொகேஷன் ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணல. அது நீங்க வந்து உள்ள ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கம்யூனிட்டி குரூப்ல வருவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் உள்ள அப்டேட் பண்ணுவோம். சண்டேல நடக்க போது 31 ஆகஸ்ட் சண்டேல வருது. டைம் வந்து 4 to 7 PM. ஸோ இது யாரெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க என்னை பர்சனலா வந்து பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த யூடியூப்ல வரீங்க, ஓகே பர்சனலா மீட் பண்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறவங்க மட்டும் தான் ஒரு பிளேஸ் ஹையர் பண்ணி எடுத்து அதுக்கு ரெண்ட் கொடுத்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு ஒரு சில செலவாகும். ஸோ அதனாலதான் அந்த மினிமல் சார்ஜுமே நான் கீழே போட்டிருப்பேன். ஐ ஹோப் கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆஃப்லைன் ஈவெண்ட்டுக்கு பயங்கரமா செலவாகும் அப்படின்றது. இருந்தாலும் நீ கொடுக்கறது பத்தாதான், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டதா செய்யணும். பட் எனிவே தட்ஸ் ஃபைன். பட் இதோட அப்டேட் குவிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 31 ஆகஸ்ட் நடக்கும் போது யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி கொஞ்சம் பர்சனலா வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணலாம். 50 பேருக்கு தான் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. 50 பேர் தாண்டிச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட். ஸோ லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நீங்க கோ அண்ட் யூ கேன் புக் இட். ஃபைன். நம்மளுடைய கோலை வந்து ஒன்ஸ் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே டீச் பண்ண போறேன். புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் ஆனா என்னோட ரெக்வஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல வழக்கம் போல நீங்க சொல்லிட்டு போயிருங்க. கிரேட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்க்ளைமரும் செட் பண்ணிடலாம். ஏஐலாம் கத்துக்கணும், பட் அது சிம்பிளிஃபைடா ஒரு சேனல் யாராச்சும் சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சேனல் அதனுடைய கோலா தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது. பட் இன்னைக்கு வந்து டெக்னிக்கலா இல்லாம நான் கோடிங் சைட்ல வந்து இருக்கும், என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எல்லா டிகிரிஸ்ல நீங்க வந்து கிராஜுவேட் ஆயிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டைமா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இந்த மெயின் ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, காமர்ஸ் முடிக்கிறீங்க, இதெல்லாம் முடிக்கிறீங்க. பட் ஆனா உங்களுக்கு ரெலவென்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெலவென்ட் ஜாப் எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல. பட் அது கிடைக்கல. பட் அதை தாண்டி நான் வந்து ஐடிக்குள்ள போகணும், பட் இமீடியட்டா என்னால கோடிங்லாம் எனக்கு வேண்டாம், செட் ஆகாதுன்னு தோணுது. பட் அதை தாண்டி வேற ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, அது தெரியலையே, நான் தேடி பார்த்தேன் தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான். ஈவன் எம்இ எம்டெக் பண்றவங்களுக்கும் கூட நீங்க வந்து இந்த ஐடிக்குள்ள வரணும், பட் ஆனா இமீடியட்டா ஏதாச்சும் ஒரு ஜாப்ல சேர்ந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் நான் இந்த செஷன் வந்து பிளான் பண்றேன். உங்களுக்கு உங்களோட கோர்லயே ஜாப் கிடைக்கிறது ரொம்ப சூப்பர். அதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இல்ல நாங்களுக்கு வந்து ஐடில வந்து நான் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா படிக்கணும்னா அதுவுமே சூப்பரான டிசிஷன். நீங்க அப்படி போகலாம். இல்ல எனக்கு வந்து இமீடியட்டா மணி மேக் பண்ணணும், எனக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல ஆட்டிடியூட்ல இருக்குது, நான் வந்து உள்ளர வந்து ஹையர் பண்ணி நல்லாவே ஃபாஸ்டா லேர்ன் பண்ணி எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க அடுத்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கிரேட். சோ இப்ப டாப் 10 நான் கோடிங் ஜாப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ். இது நான் காமிக்கிறது எல்லாமே ஆவரேஜ் salary வந்து பாத்தீங்கன்னா 1.5 LP இருந்து 3 LP வரைக்கும் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க, இன்னும் இதுக்கு கம்மியாவும் கொடுப்பாங்க. சோ அதனால இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிகரா தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், பிகாஸ் இமீடியட் மணி அப்படின்றதுனால. ரைட். உங்களுடைய இதை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, லெவல் 1ல இருந்து லெவல் 10 அந்த காம்ப்ளெக்சிட்டி லெவல் வந்து நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க ஜாப் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஜாப் டைட்டிலுக்கு என்னென்ன ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அசோசியேட், ஹெல்ப்ஸ் செல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ். நம்ம கம்பெனியில் இருக்காங்க, சேல்ஸ் அசோசியேட்ல இருக்காங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்மள்ட்ட டீம்ல பேசுவீங்க, ஓகே இதெல்லாம் தான் ப்ராடக்ட் இப்படிதான் கோர்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. B2B கிளைண்ட் வந்துச்சுன்னா நாங்க ஒரு டெக்னிக்கல் டீம் வேற ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நாங்க வந்து அனுப்பிச்சுட்ருவோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெவல் கால்ஸுக்கு வந்து சேல்ஸ் அசோசியேட் வந்து வச்சுக்குவோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட், என்ஷூர்ஸ் கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி continuing using the product. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், HGS அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனில பெங்களூர்ல வந்து ஒரு 1 year நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். BPO
கால் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். உங்களோட இன்டர்நெட்லாம் ப்ராப்ளமா வந்துருச்சு, இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னா கால் சென்டர் கால் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப அந்த சைடு பர்சன் வந்து சொல்லுவாரு, தேங்க்யூ ஃபார் காலிங், ஹவ் மே ஹெல்ப் யூ டுடே. அப்ப நீங்க பிரச்சனை சொல்லுவீங்க, சார்ட் அவுட் பண்ணுவாரு. நான் அந்த பக்கம் உட்காந்து ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இப்ப நிறைய கால் ஏஜென்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால 100 பேர் இருந்த சீட்ல இப்பெல்லாம் 10 பேர் தான் இருக்காங்க. அது வேற கதை, அது வந்து நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். பட் இருந்தாலும் இதுக்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஹியூமனா நான் வந்து ஒரு கால் சென்டர்ல போய் நான் வந்து சப்போர்ட் பண்றேன், எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா உங்களை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் ஏஜென்ட்ஸ்ல இருக்கு. நீங்க இமீடியட்டா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆவரேஜ் சேலரி வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதுவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெரியர் growth ஆகுறீங்க அப்படின்னா மேக்ஸிமமா ஒரு 10 to 12 LP வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்குன்னு ஒரு அப்பர் கேப் இருக்கு. பிகாஸ் இது நான் கோடிங் ஜாப் தான் பேசுறீங்க அப்படின்றதுனால அந்த ஜாப் வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். பட் உள்ளர போயிட்டு இந்த ஸ்கில்ல கொஞ்ச நாள் இருந்துகிட்டு பேரலா வேற டெக்னிக்கல் ஸ்கில் படிச்சுட்டு டெக்னாலஜி சைட்ல நீங்க வந்து மூவ் ஆகுறது பாருங்க. செட்டில் ஆயிடாதீங்க. கண்டிப்பா இந்த ரோல் வந்து ரொட்டீன் ஒர்க்ன்றதுனால நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. கிரேட். இப்போ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் அசோசியேட், மேனேஜஸ் டே டு டே டாஸ்க், சோ பிசினஸ் ரன் ஸ்மூத்லி. இது வந்து ஆக்சுவலா நம்ம கம்பெனில ஆபரேஷன் அசோசியேட் வந்து இருக்காங்க. நிறைய ஆபரேஷன்ஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து ஆபரேஷன்ஸ் மேனேஜர் இருக்காரு. இந்த ஆபரேஷன் மேனேஜர் ஆபரேஷன்ஸ் அசோசியேட்டுக்கு இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்டா எல்லாம் டாலியா இருக்குன்றத பாரு. அதே மாதிரி ஆபரேஷன்ஸ் கம்பெனி ரிலேட்டட்ல இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு பாஸ் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேல்ஸுக்கு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெக்னிக்கல் டீமுக்கு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் சிடிஓக்கு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் சோ எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். மேனேஜஸ் டே டு டே டாஸ்க், சோ பிசினஸ் ரன் ஸ்மூத்லி. அது ஆபரேஷன்ஸ் அசோசியேட். இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தேவை அப்படின்றதுலாம் ஒண்ணு இல்ல. நல்ல ஆட்டிடியூட், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவரேஜ் salary இங்க போட்டேன். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அனலிஸ்ட், HR level 1. அகைன் ஸ்கிரீன்ஸ், ஷார்ட் லிஸ்ட் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஹைரிங். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்க வந்து உள்ளர போலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து HR கால் பண்ணுவாங்க இல்லையா, சோ லெவல் 1 ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ், அந்த லெவல் 2 ரெக்ரூட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க லெவல் 1ல இருக்கீங்க அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, உங்களுக்கு எப்படி ஸ்கிரீனிங், ஷார்ட்லிங், கோஆர்டினேட்டிங், ஹைரிங் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இது சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் கூட வெளியில இப்ப நிறைய பேர் கொடுக்குறாங்க. நீங்க அது கூட மாஸ்டர் பண்ணிட்டு கூட போகலாம். இல்ல அப்படின்னா நீங்க உள்ளே அந்த ஸ்ட்ரைட்டா கம்பெனில போயிட்டு எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, நான் வந்து ட்ரெயின் ஆகிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா அவங்களே 15 to 20 days ட்ரெயின் பண்ண போறாங்க. நீங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, நல்ல ஆட்டிடியூட்ல பேசுறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க உள்ள இருப்பீங்க. ஃபிஃப்த் ஜாப் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், அனலைசிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் டு இம்ப்ரூவ் ரிசல்ட்ஸ். நாங்களும் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு ஃப்ரெஷர் ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணிருக்கோம், ஃப்ரெஷரோடய ஒர்க் பண்ணிருக்கோம், இன்னொரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அவங்க வந்து எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் ரன் பண்ணுவாங்க, புது புது ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த பர்டிகுலர் ஆட் கேம்பெயின் ரிசல்ட் வந்து டல்லா போயிடுச்சு, இது வந்து நம்ம இதுதான் வந்து இன்ஸ்பைர் பண்ணணும், இதுதான் நல்லா போகுது, உங்களோட காம்படிட்டர் வந்து இது பண்றாங்க, இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் கோடிங் தான், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில் செட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் நான் லெவல் 5க்கு போறேன். இதுக்கு கொஞ்சம் ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கு. ஸ்கிரீனிங்ல பாத்தீங்கன்னா ஸ்கில் செட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஆர்டர் வைஸ்ல நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். 6th சோஷியல் மீடியா மேனேஜர், மேனேஜஸ் பிராண்ட்ஸ் ஆன்லைன் பிரசன்ஸ் அண்ட் கண்டென்ட் எப்படி வந்து எழுதணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல எந்த கண்டென்ட் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல போடணும். லிங்க்டின் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இத்தனை பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, இன்னும் ஸ்னாப்சாட் இருக்கு, இன்னும் டிக்டாக் இருக்கு, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் சிஓவோ இல்ல யாராச்சும் உங்களை வந்து உங்களோட பிராண்டிங் வந்து நீங்க வந்து விசிபிளா இருக்கணும். அது வந்து இப்ப நான் ஒரு சிஓ இருக்கேன், கம்பெனி லீட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உட்காந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் போட்டு எல்லாத்தையும் என்னோட பிரசன்ஸ் இருக்கணும், அதுக்கு மட்டும் நீ வந்து பாத்துக்கோ, உனக்கு என்ன தேவையோ நான் அதை கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவேன். இவங்க வந்து புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசி ஓகே இந்த டைப்புக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், இந்த டைப்புக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே இப்போ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர்லாம் இது வந்து ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அஃபோர்ட் பண்ணி அவங்களை வந்து ஹையர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது ஏஜென்சியாவே ஹையர் பண்ணிக்கலாம். ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணிருக்கேன். சில டைம் என்னால பே பண்ண முடியல, காசு இல்ல கம்பெனில அப்படின்னா அவங்க வந்து தூக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நானே பண்றேன். இல்லன்னா உள்ளே நாங்களே ஸ்பிளிட் பண்ணி நாங்களே மேனேஜ் பண்றோம். பிகாஸ் ப்ரோவைட் பிரிட்ஜ்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி பூட் ஸ்ட்ராப்டு கம்பெனி, யாருமே ஃபண்டட் கம்பெனி கிடையாது. நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசுல சேர்த்து வச்சு அதை உள்ளர போட்டு அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பே பண்ண முடியலன்னா அந்த டீமை தூக்கிடுவோம். நாங்க எங்களுடைய சேலரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி அப்படிதான் நாங்க வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அந்த கதை இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். பட் 6th வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர், மேனேஜஸ் ஆன்லைன் பிரசன்ஸ். நீங்க இது கூட நீங்க வந்து போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டர், எடிட் ரா ஃபுட்டேஜஸ் இன்டு என்கேஜிங் வீடியோஸ். இந்த வீடியோ எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரியணும். எப்படி வீடியோ இருக்கணும், ஜம்ப் கட்ஸ்னா என்ன, மேட்ச் கட்னா என்ன, வி ரோல்ஸ்னா என்ன, ஏ ரோல்னா என்ன, மாண்டேஜஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டெக்னிக்கலா படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து நான் கோடிங் தான், பட் ஆனா இதுக்குண்டான ஸ்கில் செட் சூப்பரா இருந்தீங்கன்னா தான் நீங்க ஷைன் ஆக முடியும். சோ அதனால அதுக்குண்டான காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. சோ லெவல் 7. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா AI கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், யூஸ் AI டூல்ஸ் டு கிரியேட் ஆப்டிமைஸ் கண்டென்ட் பிளான்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு புது கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புது கோர்ஸுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்ல எழுதணும் அப்படின்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஓகே உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரியல, அப்ப நீங்க வந்து கண்டென்ட் ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்ன மாதிரிலாம் ஃப்ளோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிடலாம். பட் ஆனா இந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும்.
பிகாஸ் எனக்கு வந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் எங்கிட்டே படிச்சிருக்காங்க, நல்ல சூப்பரான ஸ்கில்ஸ் இருக்கு. அவங்க வெளியில போய் கூகுள்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. பட் ஆனா அவங்களை கேட்ச் பண்ணி நானே வந்து உள்ளர வந்து ஹையர் பண்ணிட்டேன். அவங்களோட ஸ்டோரிஸ்ல நான் வந்து ஃபியூச்சர்ல சொல்றேன். பட் அந்த மாதிரியான ரிசோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ஓகே டெக்னாலஜி படிச்சிருக்கிறதுனால என்ன கண்டென்ட் பத்தி வெளியில பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் லெவல் 8 போட்டுருங்க. ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜில நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கு, ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கு, டேட்டா சயின்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு, ஜென்ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கு, ஏஜென்டிக் ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கு, இல்ல டெவாப்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு, கிளவுட் இன்ஜினியர் பத்தி தெரிஞ்சிருக்கு, டேட்டா இன்ஜினியர் பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அந்த கண்டென்ட்ல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. சோ இந்த கண்டென்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன்ல அடுத்த பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம். இல்ல அப்படின்னா நானே வந்து ஆக்சுவலா போட்டுருவேன். இப்ப என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்காரு அப்படின்னா எனக்கே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நானே கொஞ்சம் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே ப்ராப்பரா பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ணிடுவேன். இப்ப இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்றேன் இல்லையா, ப்ராப்பரா பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ற மாதிரி இதை நான் பண்றேன். சோ மோஸ்ட்லி வந்து நானே பண்ணி முடிச்சிருவேன். சில விஷயங்களுக்கு என்னோட டீம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியும் ஒரு சில டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து டெக்னிக்கலி நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனி டெஸ்ட்ல போயிட்டு வேலை கிடைக்கலையா, எனக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்டா தான் வேணும், எனக்கு வந்து ஏ இன்ஜினியரா தான் வேணும், கிடைச்ச டேட்டா இன்ஜினியர் தான் வேணும் இல்லாம நீங்க டேட்டா இன்ஜினியர் எனக்கு தெரியும், பட் ஆனா உங்களுடைய ஆன்லைன் பிரசன்ஸ் என்னால இந்த மாதிரி பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், இதை பாருங்க, எனக்கு டெக்னாலஜி தெரியும். உங்களுக்கு நீங்க வந்து டெக்னாலஜி தெரியும்னால நீங்க ஒரு சைட்ல போங்க, நான் இந்த மாதிரி பிராண்டிங் ப்ராசஸ்ல நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன். இப்படி கூட ஒரு டீல் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். 9th UI UX டிசைனிங், வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன்ஸ் ஈஸி டு யூஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஆப்ஸ் அண்ட் வெப் லேஅவுட்ஸ். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஸ்கில் ஆக்சுவலா. பட் கோடிங் அங்க அதிகமா இருக்காது. பட் ஆனா ஒரு ப்ராடக்ட் பார்க்க வந்து எப்படி அழகா பிரசன்ட்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய வெப்சைட் proitbridge.com போய் சர்ச் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் UI ல. அதுக்கு ஏத்த மாதிரியான ரிசோர்ஸ் வந்து நான் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஹையர் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். அதனால என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் என்னோட டேஸ்ட்டை தாண்டி அவங்களுடைய ஒரு சில ரெஃபரன்ஸ் எனக்கு கிட்ட வந்து கேட்டு இதெல்லாம் பண்ணலாமா, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்ரூவல் அடிக்கடி வாங்கி எடுத்துட்டு போனாங்க. சோ அந்த டிசைன்ன்றது ரொம்ப குரூஷியல். அந்த டிசைன் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா தான் பாக்குறதுக்கு அப்பீலிங்கா இருக்கும். அது பாக்குறதுக்கு அப்பீலிங்கா இல்ல, இப்ப நானே இங்க வந்து வெல் பிரசன்டா பாக்ஸ் எல்லாம் போட்டு பண்றேன், பிச்சு அங்கங்க போட்டுருந்தா உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து என்னடா இப்ப பிச்சு இருக்கு, ஒண்ணுமே ஒரு கனெக்டிங்கா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலிங் வரும். சோ அதனால பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வெப்சைட்டா இருக்கலாம், ப்ராடக்ட் பிரசன்டேஷனா இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் UI UX டிசைனிங். சோ இது வந்து கோடிங் இல்ல, பட் அதுக்குள்ள ஒரு சில டெக்னாலஜிஸ்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில ஸ்கில் செட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்க வந்து அந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இதுல கூட நீங்க வந்து ஷைன் ஆகலாம். அடுத்த கெரியர் ஜெனரலிஸ்ட். இந்த ஜெனரலிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுக்கும் முக்காவாசி இப்ப தேவைப்பட்டு இருக்காங்க. ஜெனரலிஸ்ட்ன்றவங்க, ஜெனரலிஸ்ட் ரோல் இஸ் யூசுவலி பிராட், மல்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் ஃபோக்கஸ்ட். திங்க் ஆஃப் இட் அஸ் a jack of all trades in a company. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜாப் பொசிஷன். இது ஹெச்ஆர்ல ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஹெச்ஆர்ல இருந்தீங்கன்னா HR ஜெனரலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப AI ஜெனரலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சில பொசிஷன்ஸ்ல ஓபன் பண்ணி ஹையர் பண்ணி பீப்புளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஜெனரலிஸ்டா ஒண்ணு இல்ல, நான் இந்த பர்டிகுலர் ஒரு வேலையை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் வேலைக்கு ஆகாது. சோ ஜெனரலிஸ்டா இருக்கேன், நீங்க வந்து எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியும், பட் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்ப எல்லா வேலையும் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் பண்றேன். இல்லாட்டினா ஃபார் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த பர்டிகுலர் நான் டார்கெட் பண்றேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் தேவையா, நான் அதுல ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இல்ல UX டிசைனிங் தேவையா, நான் அந்த பர்டிகுலர் சைட்ல நான் போயிட்டு அப்ஸ்கில் பண்ணிட்டு ஒர்க் பண்றேன். அந்த மாதிரி நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒரு ஜெனரலிஸ்ட் பொசிஷன் கூட அப்ரோச் பண்ணலாம். இது வந்து நீங்க வந்து டாப் MNCஸ்க்கு எல்லாம் போயிட்டு அந்த பொசிஷனே ஓபன் ஆகாத இடத்துல போயிட்டு நீங்க டேப் பண்ணினா வேலைக்கு ஆகாது. இந்த மேல இருக்கக்கூடிய 1 to 9 வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேத்தே நான் உங்களுக்கு ஆக்சுவலா போட்டிருப்பேன். என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணணும். கன்சல்டிங் கம்பெனிஸ் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே தெளிவா நேத்தே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்க மேல ஒரு ஐ பட்டன் வரும், நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. யாரு எந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு வந்து இப்ப மெஷின் லேர்னிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷர்ஸுக்கு தனியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தனியா நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேல ஐ பட்டன் வந்திருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி கம்பெனிஸ் ஸ்பிளிட் அப் பண்ணி எந்த இடத்துல நான் வந்து டேப் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்குண்டான கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 நான் கோடிங் ஜாப்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஆவரேஜ் salary வந்து இது இருக்கு. சில கம்பெனிஸ் இதுக்கு கம்மியாவும் கொடுக்கலாம், சில கம்பெனிஸ் 3.5 to 5 LPA வரைக்கும் போகலாம். சோ வீடியோ எடிட்டர்ஸ்க்கு போகலாம், UI UX டிசைனர்ஸ்க்குலாம் போகலாம். சோ நான் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 90 to 95% இதுதான் கொடுக்கறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரெடியா இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் வந்து பண்ணலாம். சோ இந்த ஜெனரலிஸ்ட் பொசிஷன்ல பெரிய MNCஸ்ல இருக்காது. பட் என்ன மாதிரி ஒரு 3 years old கம்பெனிஸ், 5 years old கம்பெனிஸ், லெஸ் than 10 years கம்பெனிஸ், 10 years old கம்பெனிஸ்லாம் நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நோன் ரிசோர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க அந்த ரெஃபரன்ஸ் மூலமா போகலாம். இல்லாட்டா LinkedInல ஏதாச்சும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல சொல்றேன். பட் இந்த பர்டிகுலர் விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, தெளிவா புரிஞ்சுச்சா அப்படின்றது எனக்கு மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போயிருங்க. இதை நீங்க எடுத்து உங்களுடைய LinkedInலயோ இல்ல வேற யாருக்காச்சும் உங்களுடைய கோவர்க்கருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் அண்ட் டேக் மீ, என்னையும் டேக் பண்ணுங்க. so that I will also get to know நீங்க இதை எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்றது. just to try to help each other, you can also grow.
ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. அண்ட் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ ஒன்ஸ். ஓகே, அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஆல்ரெடி வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். மிஷின் லேர்னிங்னா என்ன, இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து எப்படி நம்ம வந்து பிசினஸ் யூஸ் கேஸ் எழுதுவோம், எந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்ல ஃபாலோ பண்ணணும், அது கோடிங்கோட நான் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அகைன் அதை பார்க்காதவங்க மேல ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் இருக்க போது, டெக்னிக்கல் டாபிக்லோட கண்டினியூஷன் இருக்க போது. மிஷின் லேர்னிங்ல பல டைப்ஸ் இருக்கு, அது என்ன டைப்ஸ் அப்படின்றத நாளைக்கு வந்து நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். பட் அது போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருக்கீங்கன்னா என்னுடைய கோல் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றதை எனக்கு சொல்லிடுங்க. அதே மாதிரி என்னோட ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்திருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லீவ் மீ a கமெண்ட். அது மட்டும் தயவு செஞ்சு போட்டுருங்க. அப்ப நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தான் இட்ஸ் டெஃபினெட்லி ஆக்டிங் அஸ் a motivation for me. அதுதான் என்ன புஷ் பண்ணுது. உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதுலாம் பெரிய சேலஞ்சஸ் இருக்கு கம்பெனி ரன் பண்றதை தாண்டி. பட் I'm just trying to make it. So நீங்க வந்து do your honest for me. ஓகேவா? இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா hit me a like and share with your friends. அவங்களும் வந்து இந்த வீடியோல பார்த்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நம்ம நாளைக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்கோட பார்ப்போம். This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.